வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்கு முன்னதாக சில வேளை பெரிய தடைகள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது சில வேளை மலை போல இருக்கலாம், சில வேளை உங்கள் உயரத்திற்கு இருக்கலாம், சில வேளை உங்கள் உயரத்தை விட பெரிதாக இருக்கலாம். நீங்கள் நினைத்தாலும் அந்த தடைகளை நீக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் என்ன செய்தாலும் முன்னேற்றம் இல்லை, நான் ஒரு வேலையில் சேர்ந்தால் அந்த வேலை நிலைத்திருப்பதில்லை, திருமணத்திற்கு காரியம் கைகூடி வரும் என்று நினைக்கும் பொழுது அவைகள் கைமாறி போய்விடுகிறது, எதுவுமே எனக்கு வாய்ப்பதில்லை, என் வாழ்வில் என்ன சாபம்தான் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிற நபரில் நீங்களும் ஒருவரா? இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வேத பகுதி முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போவார். ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்கள் சாலை அமைக்கிற மக்கள் செய்கிற வேலையை பார்த்திருக்கிறீர்களா? அதிலே பலவிதமான உபகரணங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதில் ஒரு ஜேசிபி என்ற ஒரு உபகரணம் இருக்கும். அது எல்லாவற்றையும் வாரி வாரி வெளியே தள்ளும், பள்ளங்களை தோண்டும், மேடுகளை சமமாக்கும். இதை போன்ற ஒரு காரியங்களை அந்த ஜேசிபி என்ற ஒரு எந்திரம் செய்யும். இது எல்லா பள்ளங்களையும் மூடி மேடுகளை சமமாக்கி பாதைகளை உண்டு பண்ண பயன்படுத்தப்படும். 1 மாதத்திற்கு முன்னாக அந்த இடத்தை பார்த்திருக்கும் பொழுது அது மேடாக இருக்கும் அல்லது பள்ளமாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அது சாலையாக மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த எந்திரத்தில் ஒரு கை போன்ற ஒரு உறுப்பு இருக்கிறதே, அதுதான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறது. உங்கள் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதே, பலத்த கரம். அவர் கரத்தை நீட்டினால் எல்லா தடைகளும் நீங்கி போகும். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். அப்படி என்றால் கர்த்தர் முன் செல்ல, நீங்கள் பின் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு தொழிலை துவங்கினீர்களே, கர்த்தரிடத்தில் கேட்டீர்களா? ஒரு கோர்ஸில் உங்கள் பிள்ளையை சேர்த்து விட்டீர்களே, ஜெபித்து சேர்த்தீர்களா? உங்கள் மகளுக்கு அவசர அவசரமாய் ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்தீர்களே, ஆண்டவர் சொல்லி செய்தீர்களா? உங்கள் மகனுக்கு அதிக வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்று ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைத்தீர்களே, பிள்ளைகள் இப்பொழுது மனக்கசப்பில் இருக்கிறார்களே, ஏன் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளாத எல்லாமே இப்படித்தான் நடக்கும். அவர் தடைகளை நீக்குகிறவர், முன் கடந்து செல்கிறார். உங்கள் வாழ்வின் தடைகள் நீங்க வேண்டும் என்றால் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது என்று சொன்ன நல்ல மேய்ப்பன் அவர். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து மனம் வருந்தி, ஆண்டவரே, என் வாழ்வில் தடைகளை நீ நீக்கி போடும், உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாததினால் இந்த தடைகளெல்லாம் வந்துவிட்டது, இனிமேல் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், தடைகளை நீக்கி போடும், நானும் பின்னாக வருகிறேன், நானும் என் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறேன், நீர் எனக்கு முன்னாக இருக்கிற தடைகளை நீக்கி போடும் என்று கேளுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாதையில் இருக்கிற தடைகளை நீக்குவார். மகிழ்ச்சியோடு வாசலுக்குள் பிரவேசிப்பீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கடந்த நாட்களில் உண்டான நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு என்ன கீழ்ப்படியாமைகள் காரணமோ அந்த தடைகளெல்லாம் அவர்கள் நீக்கிப்பட உதவி செய்யுங்க. பிறர் சொன்னார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள், இது என் பார்வைக்கு நலமாக இருந்தது என்று அவர்களாக தங்கள் கண்களுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்ததை மன்னிங்கப்பா. இனிமேல் உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சித்தம் செய்ய உங்கள் ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மகா பெரிய தடைகள் இருக்கிறதோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாத எல்லைக்குள் நடத்தி செல்வீராக. உடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் தடைகளை நீக்குகிறவர். உங்கள் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீங்கள் நீக்குங்கள். உங்கள் பாதையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்குவார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள்.